தென்காசியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட பாஜக சின்னம் மற்றும் தலைவர்கள் அடங்கிய டி ஷர்ட்டுகள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசியில் இருந்து இலஞ்சி செல்லும் சாலையில் பறக்கும் படை அதிகாரி முத்துகிருஷ்ணன் தலைமையிலான குழு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆட்டோவில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 10,000க்கும் மேற்பட்ட மதிப்பிலான 3 மூட்டை டி ஷர்ட்டுகள் மற்றும் துண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கான உரிய ஆவணம் கொடுக்காத காரணத்தினால் அனைத்தையும் பறிமுதல் செய்து கோட்டாட்சியர் லாவண்யாவிடம் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 3 மூட்டைகளில் பாஜக சின்னம், தலைவர்கள் அடங்கிய 1000க்கும் மேற்பட்ட டி ஷர்ட்டுகள் மற்றும் கட்சி துண்டுகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை மட்டுமின்றி பாஜக வேட்பாளர்கள் யாரும் ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம் என்று கே.பி. ராமலிங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கத்தை சந்தித்து தேசிய விடுதலை வேங்கைகளின் கட்சியினர் அதிமுகவிற்கு கொடுத்த ஆதரவை திரும்பப் பெற்று அம்பேத்கர் படத்தை வழங்கி பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதில் தேசிய விடுதலை வேங்கைகளின் கட்சியின் தலைவர் பெரியசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம், அம்பேத்கருக்கு பாரத பிரதமர் செய்த மரியாதையை இதுவரையில் எந்த பிரதமரும் செய்யவில்லை. அம்பேத்கரின் உணர்வுகளை நேரடியாக பிரதிபலிக்கக்கூடியவராக பாரத பிரதமர் உள்ளார் என்று தெரிவித்தார். அம்பேத்கருக்கு நம்முடைய பாரத பிரதமர் செய்த மரியாதை இதுகாரும் எந்த பிரதமரும் செய்யவில்லை. அம்பேத்கர் லண்டனில் இருந்த அந்த வீட்டையும் நினைவகமாக மாற்றினார். இங்கே அவருக்கு 5 இடங்களிலே மிக அற்புதமாக ஏறத்தாழ ஒரு 1200 கோடி ரூபாய் செலவு செய்து அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கருடைய உணர்வுகளை நேரடியாக பிரதிபலிக்கக்கூடிய பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி தான் விளங்குகிறார். தேர்தல் சின்னம் விவகாரத்தில் யாருக்கும் எந்தவித அநியாயமும் நடக்கவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்த வேனில் இருந்து வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் விதிப்படியே சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டு போதிய வாக்கு வாங்கியிருந்தால் அவர்களுக்கான சின்னம் தானாகவே கிடைத்திருக்கும். போதிய வாக்குகள் பெறாத நாம் தமிழர் கட்சிக்கு கேட்ட சின்னம் கிடைக்க என்று தெரிவித்தார். முதலில் விண்ணப்பித்தவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்த அண்ணாமலை, தேர்தல் சின்னம் விவகாரத்தில் யாருக்கும் எந்தவித அநியாயமும் நடக்கவில்லை என்று கூறினார். மேலும் நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கோயம்புத்தூரில் நிச்சயம் மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 1999ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது தெரியவில்லையா பாஜகவில் பாசிசம் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்துக்கு குமரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் குமரி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தனது வாகன பிரச்சாரத்தை தொடங்கினார். கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் உடனிருந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு அடிக்கடி வருவது தமிழகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றும், பிரதமர் மோடி வருகையில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்திற்கு தந்து சென்றுள்ளார் என்று தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், மத்தியில் 400க்கும் மேற்பட்ட இடங்களிலும் தமிழகத்தில் 39 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் 2 வருஷமா ஆளே காணல, எந்த வேலையும் செய்யல. இந்த மாவட்டத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகளே ரொம்ப குறைவாக இருந்துகிட்டு இருந்தது. வந்தாலும் கூட அவங்கவுங்களுடைய சொந்த வேலைகள் தான் வந்துட்டு போனாங்க. வெளியே பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இது பண்ணுவோம். இப்போ நாம் கொண்டு வந்த திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியும். 2025 டிசம்பருக்குள்ளால் அந்த 4 வழிச்சாலையை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அதே போல் ரெட்டை ரயில் பாதை 4000 கோடியில் கொண்டு வரப்பட்டுக்கூடிய ரெட்டை ரயில் பாதை அதையும் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம்.
கூடலூர் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற வாலிபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் SS நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் இன்று நண்பர்களுடன் மரப்பாலம் புன்னம்புழா பகுதியில் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த மணிகண்டன் எதிர்பாராத விதமாக ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உடனிருந்த நண்பர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மணிகண்டனை 7 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்டனர். பின்பு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.